வெல்கம் டு அனலி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் லட்டு. இந்த தேங்காய் லட்டு நீங்கள் செஞ்சு வச்சு அடுத்த நிமிஷமே தட்டெல்லாம் காலி ஆகிடுங்க. அந்த அளவு டேஸ்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் நல்லா இருக்குங்க. இந்த லாக்டவுனுக்கு இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். சரி வாங்க, எப்படி செய்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நான் இன்றைக்கி 8 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். 8 கப் துருவின தேங்காய்க்கு 4 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெல்லம், பனை வெல்லம், நாட்டு சக்கரை எது அவைலபிளாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி, 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் தூசி, மணல் எதனா இருக்கும். ஸோ இது நல்லா கரைஞ்சிச்சு. இதை நான் ஃபில்ட்ரு பண்ணிடுறேன். இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம திரும்ப காய்ச்ச போகிறோம். ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, பாகு காய்ச்சிட்டிங்களா, அந்த மாதிரி இதை காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு அதில் நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். காஞ்சிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு துருவின தேங்காய்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக உடச்சிக்கலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு இறக்கிடலாம். இதை நம்ம சூடாக பிடிச்சாதாங்க இந்த ஷேப் வரும். ஸோ சூடாகவே பிடிச்சிருங்க. இந்த மாதிரி பிடிச்சி நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கிட்ஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். உடச்சக்கெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் லட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அனலி லைஃப் ஸ்டைலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.